என்ன எடுத்துன்னு வந்துருக்கிற? நான் போன வாட்டி மைசூருக்கு போகும்போது போன வாட்டி மைசூரில் வந்துட்டு ஒரு 10,000 ரூபா தின்னு காலி பண்ணிட்டேன்னு சொன்னதுனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி சூடாக எடுத்துக்கிட்டோம். சிக்கன் பிரியாணி கலக்கி எடுத்துக்கிட்டோம். போய் சாப்பிட போகிறோம். பின்ன நீ வேஸ்ட் பண்ணுறேன்றீங்களே. இந்த வாரம் புது இடம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போயினுக்கிறோம். ஓகே. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். வணக்கம். என்ன மம்மி மேக்கப் போட வந்துக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஐயோ என்ன நீங்க தான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கற பழகுது. பிரேயர் பண்ணலாம். சாத்தானின் சூழ்ச்சிகள் நிச்சயம் உடைக்கப்படும். உடலாலும் மனதாலும் சாத்தானால் சோதிக்கப்படுவோர் இப்பாடலை கேட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி பாருங்க. உங்ககிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். என்னைக்குமே பணம் உங்க கைவிட்டு போகும்போது ஃபீலே பண்ணாதீங்க. சந்தோஷப்படுங்க அந்த இடத்துல உங்ககிட்ட அந்த பணம் இருக்குன்னு. செலவு பண்றவன் தான் பணக்காரன். பணத்தை சேர்த்து வச்சிருக்கவன் பணக்காரன் கிடையாது. 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 10,000 செலவு பண்றாங்களா அவன் தான் உண்மையிலேயே பணக்காரன். ஏன்னா அவன் மேக்சிமத்தை என்ன பண்ணிட்டான், செலவு பண்ணிட்டான். இன்னையிலேருந்து தெரிஞ்சுங்க, மனசார உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷமா செலவு பண்ணி பாருங்க. உங்ககிட்ட பணம் குறையவே குறையாது. Is that clear? நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் பாருங்கள் ரோடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே KGF Part 2 அப்படியே ரோடு மாதிரியே இருக்குது நண்பர்களே. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நம்ம டிடி தான் இங்கே நின்று இருக்குது பாருங்கள். 2 சைடும் பாருங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. மண் ரோடு அற்புதமாக இருக்குது நண்பர்களே. KGF படம் மாதிரியே இருக்குது. பாருங்கள் உட்காந்துங்கிறா பாருங்கள். பார்த்தீங்களா 2 சைடும் வேறு லெவலில் இருக்குது. நண்பர்களை வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. பசங்க வந்து டிடியை வந்து பார்க்கிங்கில் போட்டோம். எங்கே போனாலும் சரி இவளோட தொல்லை தான் தாங்க முடியாது. எங்கே போனாலும் மேக்கப் இல்லாமல் கீழே இறங்குறதே கிடையாது. பாருங்க டிடிக்குள்ளேயே தான் இருக்கிறேன். டிடிக்குள்ளேயே தான் இருப்பான். இப்போ பாருங்க அழகாக வந்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மக்களுக்கு சொல்லிடுமா எங்கே வந்திருக்கிறேன்னு. நம்ம வந்துட்டு நாகமங்கலா சர்ச்சுக்கு வந்துக்கிறோம். லாரன்ஸ் சர்ச். இந்த சர்ச் எங்கே இருக்குது? நாகமங்கலா எங்கே இருக்குது? ஐயோ இல்லைங்க, புரிச்சிங்களா? ஒசூரில் இருக்குதுங்க. ஒசூர்லேருந்து நம்ம வந்து மெயின் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். ஒசூரே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. வெல்கம் டு அபே மரியா சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்துட்டு நம்ம மைசூர் போயிருந்தோம். இந்த வாரம் வந்துட்டு நாகமங்கலம் வந்திருக்குறோங்க. ஒசூரில் இருக்கிற நாகமங்கலாவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு நாகமங்கலா லூர்து மாதா கோவிலுங்க. அற்புதமான கோவில். அடிக்கடி நான் ஒரு 2 டைம் வந்துட்டு போயிருக்கிறேன். ஆனால் வீடியோ வந்து நான் போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வீடியோவே எடுத்துன்னு இருக்கிறேன். வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். சொல்லு, மறக்காம பாருங்க. இப்போ வந்து நாங்கள் வந்த டைம் கரெக்டாக நாங்கள் வந்த டைமு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மாதம் அட்டன் பண்ண போகிறோம். மாதத்தில் வந்து வீடியோ எடுக்க முடியாது. மாதம் அட்டன் பண்ணி மாதம் முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த கோவில் எப்படி இருக்குன்னு அற்புதமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. எனக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு
மறு கன்னத்தையும் காண்பி. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. மாதம் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சி வந்து உட்காந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாதம் வந்து 11:15 தான் வந்து தமிழ் பூசை ஸ்டார்ட் ஆகுதான். ஆனால் அதுக்கு முன்னால் இப்போ வந்துட்டு ஜெபமாலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜெபமாலை வந்து ப்ரேயருக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் நண்பர்களே. ஆபரேஷன் பண்ணதான் வைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்கள் விசுவாசத்தோடு கண்ணீரோடு இந்த ஆலயத்தில் வந்து ஆராதனையில் பங்கு கொண்டு திருப்பலியில் பங்கு கொண்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து சென்று தொடர்ந்து வருகிறார்கள். இங்கு வந்த அடுத்த நாளையே அங்க போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது பாசிட்டிவ் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அற்புதமான ஒரு பெண் குழந்தையை அன்னை மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். தங்களை சந்தித்தவர்கள் அன்னை தெரிவித்திருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. நீங்கள் பிறரிடத்தில் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். உன் துயரமான காலத்தை கடந்து விட்டாய். இனி மகிழ்ச்சியான வாழ்க்கைதான். எல்லா நேரங்களிலும் நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் அனைத்து செயல்களுக்கும் துணையாக இருப்பேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு பூசையெல்லாம் முடிஞ்சிச்சு. பூசை, அதுக்கப்புறம் ஜெபமாலை, ஆராதனை எல்லாம் ஒரே டைம் பார்த்தோம். நல்ல சக்தி வாய்ந்த ப்ரேயருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. கஷ்ட சுகம் அழுதுட்டோம். கண்ணு கலங்கி தண்ணி நம்மளை அறியாமே வந்து அழுகுற மாதிரி ஆராதனை இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்துருக்கோம். வெளியே வந்த உடனே பசி. உள்ள ஆராதனை இருக்கும்போது பசின்னு சொன்னா இவ. வெளியே வந்துட்டோம். ஆல்ரெடி நாங்கள் வீட்லயே வந்து நல்ல காலையிலே சூடா வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்து வந்திருக்கிறோம். நான் செஞ்சு எடுத்துன்னு வந்தேன். நீ பிளானே போடல, நான் பிளான் போட்டேன். மம்மி சொல்லிச்சு இன்னைக்கு மம்மி தான் பண்ணிச்சு. அப்போ இவ்வளவு நாள் நீ கடையில எடுத்துட்டு வந்து நீ தானே பாருங்க. நன்றி. அது வேற. இப்போ நாங்க ஒரு நல்ல கிரவுண்டு, நல்ல பெருசா அங்கங்க பாத்தீங்கன்னா மரங்கள், புளியா மரங்கள், நிழல்கள் சூப்பரா இருக்குது. அங்கங்க வந்து பார்க் மாதிரி இருக்குது. நல்லா கல்லெல்லாம் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம போய் நமக்கு தேவையான ஒரு மரத்தை சூஸ் பண்ணி உட்காந்து அருமையா மத்தியான லஞ்ச முடிக்க போறோம். முடிச்சிட்டு டான்ஸ் ஆட போறோம். முடிச்சிட்டு டான்ஸ் ஆட போறோம். வாங்க சாப்பிடலாம். இயேசுவை மீறி உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காது. இயேசுவை மீறி நீ எதுலயும் மாற்றிக்கொள்ள மாட்டேன்.
அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மாதா தீர்த்தத்தால் செய்யக்கூடிய வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீ ஃபுட்டும் கொடுத்துன்னுக்குறாங்க. அங்கேயும் போயிட்டு நாங்கள் வந்து பாருங்கள் 2 வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம சர்ச்சில் கொடுத்துற ஃபுட்டு இது ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்து வந்தது காலையிலே சிக்கன் பிரியாணி. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு நிழல் தரக்கூடிய புளியா மரத்துக்கு கீழே அந்த சர்ச்சு வளாகத்தில் தான் அங்கங்கே வந்து அங்கங்கே உட்காந்து மக்கள்லாம் சாப்பிட்டுன்னுக்குறாங்க. நாங்களும் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம் நண்பர்களே. கிலோ காண்டியா சாப்பாடு கொடுங்க பார்ப்போம். கிலோ காண்டுக்கிறேன். அருமையான நிழல் தரக்கூடிய புளியா மரத்துக்கு கீழே இது நியூஸ் பேப்பர் போட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து நாகமங்கலம் கோயில்ல வந்து கிரவுண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுன்னுக்குறோம் நண்பர்களே. சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடும் கொடுத்தாங்க, அதுவும் 2 தட்டு வாங்கிட்டேன். ஆனா ஏன்னா இங்கே செய்யக்கூடிய ஃப்ரீ சாப்பாடு நாகமங்கலம் மாதாவுடைய தீர்த்தத்தால செய்யக்கூடிய ஃபுட்டுங்க. இங்கே அந்த தண்ணி தீர்த்த தண்ணியில செய்யறாங்க. அந்த ஃபுட்டு வாங்கிட்டோம். இது வந்து வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி. ஒரு புடி பிடிக்க போறோம். போசி குத்தியா டேஸ்ட் ஆகுதா? நல்லா இருக்குதா? சாப்பாடு வந்து ஃப்ரீ சாப்பாடுங்க. சூப்பரா இருக்குது. எங்க ஒரு வாய் டாடி, எங்க ஒரு வாய். நல்லா இல்லையா? சாம்பார் தயிர் சாம்பார் நல்லா இருக்கு. சும்மா இருந்துருப்பாங்க. சும்மா இருந்து சூப்பரா இருந்துச்சு பாப்பா. நல்லா இருந்துச்சா? கனி எனக்கு அப்படி சொல்லு ஒத்துக்கிறேன். அப்படி சொல்லு ஒத்துக்கிறேன். என்ன சொல்ல வர நீ? அப்படி சொல்லு ஒத்துக்கிறேன். என்னது? இல்லம்மா பசிக்குன்னு ஒரு 10 பேருக்கு சோறு கொடுக்குறாங்க. சரி உட்காரு வா. நான் கூட நின்னு சாப்பிடணும். மம்மி எதுக்கு மேல உட்காந்துது? அண்ணா காலையில செஞ்ச பிரியாணி சாப்பிட முடியல. ஆனா ஆறுன அப்புறம் தான் தெரியுது வேற லெவல்ல இருக்குது. நம்ம சூப்பரா இருக்குது. கிட்ட சூப்பரா இருக்குது. நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். பின்னால் நம்ம நம்பருக்கு வேற லெவல். நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ உங்க பொண்டாட்டியை நீங்க நல்லா பாத்துக்கிறீயோ நீங்க கண்டிப்பா நாசமா போயிருவீங்க. ஒரு பொண்ணு உங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணி வரா? உங்களுக்கு கை கால் அமுக்கி விட்டு, உங்களுக்கு துணி துவைச்சு போட்டு, உங்களுக்கு சமைச்சு போட்டு, அவங்க பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி சுத்துறதுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்களா, இல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்களா? சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமா? ஒன்று உடல் சார்ந்த சந்தோஷம், இன்னொன்று மனம் சார்ந்த சந்தோஷம். குடு பிளஸ் இன்பம் இஸ் ஈக்குவல் டு குடும்பம். இந்த ஜம்மு அலோராஜல் போடுறான். இப்போ வந்து வயிறு ஃபுல்லா வந்துட்டு பிரியாணி ஒரு புடி புடிச்சு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க மூஞ்சிலாம் பூசிங்கறாங்க. இல்ல மூஞ்சில பூசிக்கினே நான் ஒண்ணு பூசவே இல்ல. நானும் ஒண்ணுமே போடல. இந்த பொண்ணு தான் பூசிங்க. நானும் போடல. எல்லாம் ஆல்ரெடி அவங்கள போட்டாங்க. இப்போ இவ மட்டும் தான் பூசிங்க இருக்காங்க. நானுடா நான் பூசினேனா? நான் ஒண்ணு சத்தியமா நான் இப்ப அப்ளை பண்ணிக்கிறேன். இங்க பாரு வேர்த்து. நீயே பாரு வேர்த்து சாப்பிட்டு டயர்ட் ஆகி வேர்த்து இப்படி உட்காந்து இவங்க எல்லாம் மூஞ்சி கழிக்கிறாங்களா இன்னும்? இப்ப ரெடி ஆயிட்டீங்க. இப்ப அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அங்க போயிட்டு அந்த மாதா சுருவம் வந்துட்டுல மாதா சுருவம் வந்துட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம எங்க போறோம்? எங்க போறோம் நீட்டா சொல்லணும். எங்க போறடா? எதுக்கோ ஓடுனீங்க இப்போ? எதுக்கு? என்னாச்சு டாடி? டாடி டாடி என்னாச்சு ஓடி இருந்தீங்க? மூச்சு வாங்க. வாங்க வாங்க. இங்க கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களே ஜீசஸோடைய வாழ்க்கை வரலாறுங்க. அவர் போதித்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் அவர் குழந்தையாக பிறந்தது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு இங்கே டேச்சுவாக பண்ணி இங்கே பொற்காட்சி மாதிரி வந்து 2 சைடு வச்சுருக்குறாங்க நண்பர்களே. இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஜீசஸ் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது டேச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் வந்துட்டு அந்த கல்வாரி மலையில் வந்து
அவர் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு டேச்சு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டேச்சு இருக்குது. இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டினா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க, போர் அடிச்சிடும். நீங்கள் வந்து என்றைக்குன்னா இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி இதை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்துட்டு ஒரு மலை கோயில் இருக்குது பாருங்கள். ஒரு மலை மாதிரி பண்ணி ஒரு மலை பாருங்கள். இங்கே மலை கல்லில் வந்துட்டு பாருங்கள் மதுரை மேரியோட சிலை அருமையாக பிரம்மாண்டமாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. அதாவது நம்ம நடந்து வந்த பாதை இப்படி வந்தால் 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஜீசஸோட வாழ்க்கை வரலாறுடைய ஸ்டாச்சுவாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே டவுனில் போனீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு தீர்த்தம் கிடைக்குங்க. தீர்த்தம் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. தீர்த்தம் இப்போ பாட்டில் பிடிச்சிட்டு வந்துடுமோ பாருங்கள். இங்கே கூட வந்துட்டு அருமையாக பாருங்கள். இது வந்து நம்ம பெங்களூரில் சிவாஜி நகரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு சிலை இருக்குதுங்க பாருங்கள். இங்கே வந்து தீர்த்தம் பிடிக்கக்கூடிய இடங்க. தீர்த்தம் இங்கே பிடிச்சிக்கலாம். இது தீர்த்த இடம் தானே இது. தீர்த்தம் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு தீர்த்தம் வந்து அவங்களே பிடிச்சி கொடுப்பாங்க. இங்கே வந்து டேப் வச்சுட்டுருக்குறாங்க. இந்த டேப்பில் வந்து நம்மளே பாட்டிலுங்க எடுத்து வந்துட்டு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம இங்கே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். நாகமங்கலம் மாதாவுடைய தீர்த்தங்க இங்கே தான் இருக்குது. அப்படியே நடந்து சுஸ்தான மாதிரி ஒரு நாடகம் பண்ணுறான் என் வீட்டுக்காச்சு. இங்கே பாருங்கள். சும்மா இருச்சம்மா, சூடாக இருக்குதான். செருப்பு வேறு புல்லாக பிச்சுட்டு இருக்கிறா. செருப்பே இல்லை, அங்கே வீல்ஸ் இல்லை பாருங்கள் கீழே. இந்த மாதிரி ஒரு செருப்பை போட்டுன்னு வந்து மான மரியாதை வாங்கினுக்கிறா எனக்கு. ஒரு பிஸ்னஸ் மேன் என்னுடைய மான மரியாதை வாங்குறா இவ. ஓகே நண்பர்களே, இங்கே நம்ம ஒசூரில் இருக்கிற நாகமங்கலம் மாதா கோவிலோடைய சிறப்பு அம்சங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ப்ரேயர் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போயின்னுக்கிறேன் நான். அதாவது வண்டி போகிற இடம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு ஒன்று போகுது. வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ அங்கேருந்து வந்துட்டு நம்ம லூர்து மாதா கோயிலேருந்து கிளம்பியாச்சு. அதாவது வந்துட்டு நாகமங்கல சர்ச்சிலேருந்து கிளம்பி பக்கத்தில் வந்துட்டு அந்தோனியார் சர்ச்சுக்கு வந்துருக்குறோங்க. இப்போ அந்தோனியார் கோயிலில் இருக்கிறோம். இப்போ அந்தோனியார் கோயில் உள்ளே போக போகிறோம். கோயிலுக்கு வந்துடுறோம். ஐஸ் சாப்பிட்டுன்னுக்கிறா பாருங்க. இப்போ அந்தோனியார் கோயில் உள்ளே போய் பார்க்கலாம். அந்தோனியார் கோயில் சக்தி வாய்ந்தவர். டாடி பார்க்கலாம் வாங்க உள்ள. ஏய் வாங்கடி, ஒரு இடத்துக்கு வந்தால் போன லூசுங்க மாதிரி ரோட்டில் நின்றுட்டு இந்த ஹைவே ரோட்டில் நின்று என்ன பண்ணின்னுக்கிறீங்க? எவனா வந்து ஏற்றிட போகிறான் லாரி இருக்கிற வா. இங்கே பாரு, அதுவும் 3 ரோடு மோன. இங்கே வந்து என்ன பண்ணின்னுக்கிறீங்க? ஆமாம் கிங்கு. சீக்கிரம் டைம் இல்லை. இது யாருமா நான் பொம்பளை இப்படி உட்காந்து நிக்குது? ஒண்டே சிச்சிங்கிற குஷியா ரோட்ல உட்காரச்சு. நண்பர்களே, இப்போ நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஒசூரை நோக்கி போயின்னு இருக்கிறோம். ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஃபுல்லாக இருந்துக்குச்சு. மழை வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் அப்படியே ஊத காற்று சிலுன்னு அடிக்குது பாருங்கள். மரம் செடி கொடிகள் காற்று, டிரைவருக்கு குளிருது. வண்டியை கொஞ்சம் உஷாராக பாருங்கள். முன்னால் பஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னால் காட்டுறேன் பாருங்கள். முன்னால் பாருங்கள், வண்டியில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. முன்னால் பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு நண்பர்களே. இப்போ டைம் வந்து ஒரு 5 மணி ஆகுது. ஆனால் ஒரு 7 மணி போல் வந்து ஃபுல்லாக வந்து இருட்டாகிட்டு இருக்குது. சரியான மழை வரப்போகுது. இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. சூப்பராகுது மழை சாரல். அப்படியே வண்டி உள்ளே வருது. வேறு லெவலில் இருக்குது மழை சாரல். அங்கே பாருங்க, ஆல்ரெடி கிளாஸுக்கு வைப்பரெல்லாம் போட்டாச்சு. அப்படியே தொடச்சிக்கினே ஓட்டுறாரு அவரு. நம்ம பார்த்தா இங்கே உட்காந்துருக்கிறோம். அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தா சாரல், மழை சாரல் வருது. நல்லா வந்துட்டு ஒரு வண்டியில் ரைடு போகும்போது இந்த மழை சாரலோட வேறு லெவலில் சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த
இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வண்டி அது பாருங்க, ஆடுங்கெல்லாம் நனைஞ்சின்னு போய் நிற்குதுங்க. ஆடுங்கெல்லாம் நனைஞ்சின்னு போகுது, மனுஷனுங்கெல்லாம் நனைஞ்சின்னு போறானுங்க. நான் மட்டும்தான் நனையாம வண்டியில போய் நிற்கிறேன். ஆனா சாரல் வந்து உள்ள வந்து நிற்குது, மழை சாரல். ஆனா ஏன் வருதுன்னு கேட்டா, மூடுறதுக்கு இங்க கிளாஸ் இல்லை. கிளாஸ் இருக்குதுயா, கிளாஸ் இருக்குது. நான் தான் மூடல. சாரி பண்ணிங்க நண்பர்களே.